அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நண்பர்களே, டெய்லி ஒரு ஜூஸ் அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி இது ஒரு வித்தியாசமான பழம். நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது பேர் வந்து சிறுத்தை. பார்க்குறது சிறுத்தை மாதிரி இல்லை, கரண்டு தான் இருக்குது. நமக்கு செல்லமாக சிறுத்தைன்னுவாங்க, கருஞ்சிறுத்தை. ஆனால் இது வந்து ரோஸ் கலரில் லவ்லியான ஒரு கலர் இருக்குது. உள்ள வித்தியாசமாக இருக்கும். இது சம்மந்தமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், கூகுள் கிட்ட கேட்டு இன்றைக்கி இதோட நன்மைகள் என்ன, இது சாப்பிட்டா என்ன பலன்னு பார்க்குறோம். ஆங்கிலத்தில் டிராகன் ஃப்ரூட்னு இதுக்கு பேர். சரிங்களா? வாங்க கூகுளில் வந்து கேட்டு இதோட நன்மைகள் என்ன, இது சாப்பிட்டா உடம்புக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, டிராகன் ஃப்ரூட்டோட நன்மைகள் என்ன, தமிழில் விளக்கவும். சந்தையில் டிராகன் பழத்தை ஆர்டர் செய்வதன் சில நன்மைகள் இங்கே. சத்துக்கள் நிறைந்தது. டிராகன் பழத்தில் வைட்டமின் சி, பி வைட்டமின்கள் மற்றும் இரும்பு, கால்சியம் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன. ஆக்சிஜனேற்றிகள் அதிகம். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட்கள் உடலை ஃப்ரீ ரேடிக்கல்களிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகிறது. செரிமானத்திற்கு நல்லது. நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது. இதய ஆரோக்கியத்திற்கு உதவும். ஒமேகா -3 மற்றும் ஒமேகா -9 கொழுப்பு அமிலங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம். சில ஆய்வுகள் டிராகன் பழம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் என்று கூறுகின்றன. சரும ஆரோக்கியத்திற்கு நல்லது. வைட்டமின் சி சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க உதவுகிறது. எடை மேலாண்மைக்கு உதவும். குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்டது என்பதால் எடை மேலாண்மைக்கு உதவுகிறது. நீங்கள் டிராகன் பழத்தை ஆர்டர் செய்ய நினைத்தால் அதன் தரம் மற்றும் புதியதாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. டிராகன் ஃப்ரூட்டோடைய நன்மைகள் பற்றி நீங்கள் கூகுள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ வாங்க நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஓகேவா? டிராகன் ஃப்ரூட் எப்படி இருந்தது, எப்படி ஆச்சு பாருங்க. உள்ளே வந்து வெளியே வந்து அப்படியே ரோஸ் கலரில் பஞ்சு மிட்டாய் கலர்னு சொல்லுவோம். இது அந்த மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை சப்ஜா வேறு மாதிரி உள்ள விதை இருக்குது. வாங்க இது ஜூஸ் போட்டு, இதில் முக்கியமாக என்னென்னு சொன்னால் 2 இலை வந்து புதினா வந்து சேர்த்துக்கலாம். ப்ளஸ்ஸு க்ரீன் கலரு எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக. ஸோ அதே உள்ளே வந்து தண்ணி போட்டு ஐஸ் க்யூப்பும் சேர்த்துக்கலாம். 20%. சுகர் எதுவும் தேவையில்லை, சுகர் போட தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் ஹனியை சேர்த்துங்க, சரியாக சூப்பராக இருக்கும். ஹனி வந்து ரொம்ப பெனிஃபிட்டு. அதே மாதிரி ஹனி சேர்த்துங்க, நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி என்ன பண்ணலாம் இல்லையா, தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூப் மிக்சி வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ரைட், ஓகே. சரி, அதுக்கு முன்னாடி என்னென்னா ஜூஸ் குடிக்கிறதோட அப்படியே டிராகன் ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி சாப்பிடுவோம். வாவ், சூப்பராக இருக்கு. வாங்க ஜூஸை போட்டுக்கலாம். ஓகே, ஜூஸ் ரெடி. வாங்க ஸ்டாப் பண்ணி குடிச்சிக்கலாம். ரெண்டாயிடுச்சு. சூப்பராக இருக்கு நண்பர். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி டெய்லி ஒரு ஜூஸ், இதுதான் இல்லை, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஒரு ஜூஸ், டெய்லி ஒரு ஜூஸ் வந்து எடுத்துங்க. உடம்புக்கு பெனிஃபிட்டு, ரொம்ப நன்மைகள். அதனால தான் இந்த காணொலி போடுறேன். சும்மா இருக்க நேரத்தில் ஒரு ஜூஸ் குடிங்க. நீங்கள் ஜூஸாக வந்து டப்பாவில் இருக்க பேக்கிங்கோட வந்து ஒரு பழம் வாங்கி நீங்களே கிரைண்ட் பண்ணி அதில் என்ன உங்களுக்கு தேவை, என்ன ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு தேவை, எவ்வளோ சக்கரை தேவை அப்படின்னு சொல்லி நீங்களே குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.